ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அங்கே வந்துட்டு லிவிங் ஏரியாவில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் நம்பர் 6க்காக. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் விஜய் பார்வதி ஆவலாக உட்காந்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன வரப்போகுதுன்ட்டு. இந்த பக்கம் நம்மால் கமருதீன், சூப்பரான கமருதீன், வேறு லெவலான கமருதீன், வச்சு செய்யும் கமருதீன், எல்லாமே அப்படி சொல்லிட்டே போகலாம். வெறி கொண்டு தாக்கும் கமருதீன், வெறுப்பேற்றும் கமருதீன், நம்ம தான் சொல்லி ஆகணும். கமருதீன் இந்த பக்கம் உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை அங்கேருந்து பிளெயின் கிஸுங்க விடுறாரு. என்னையா நடக்குது? ஒரே நிலை எல்லாமே மாறுது. அவங்க அப்படி சிரிக்கிறாங்க அந்த பக்கம். இவர் இங்கேருந்து வந்துட்டு நல்லா பண்ணு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு இப்படியா ஏயா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நீ யார் அவ என் மேலே கை வைக்குது? சும்மா ஒன்றும் இல்லை, இப்படி தான் தட்டியிருப்பாங்க. யார் அவ? பிக் பாஸ் என்கிட்ட அவங்க வந்து சாரி கேட்கணும். உடனே பிக் பாஸ் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே கமருதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேட்க வைக்கிறேன், ஓவர் பார்வதி கமருதன் கிட்டே வந்து சாரி கேளுங்க அப்படியே சொல்ல போகிறாரு. அப்படியே குழந்தைத்தனமாக பண்ண அப்பயே சொல்லியிருப்பாங்க 5th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து கோவப்பட்டு அதை தட்டி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒன்று சொன்னதுக்கு சிரிச்சிருப்பாங்க, 8 வரைச்சிருப்பார். அந்த பக்கம் அவர் பண்ண விஷயங்களை பார்த்து அரோரா பயந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுருப்பாங்க. நான் கூட ப்ரொமோவில் பார்த்தோன்னே விஜய் படத்துக்காக வந்துட்டு அரோரா கண்காங்கிட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிருப்போம். கடைசியில் பார்த்தா எல்லாம் புஷ்ஷுன்னு ஒரே நாள் நைட்டு வந்து சாரி கேட்டாப்புல. அதுவும் ஆனால் விடாமல் துரத்துனார். அதுதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. 3 மணி நேரம் துரத்தி பேசினார் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுக்கு காமிக்கிற விஷயங்களே 3 மணி நேரம்னா அவர் எவ்வளோ நேரம் பேசியிருப்பான்னு தெரில. நானும் நைட்டு அந்த வீடியோவில் பார்க்குறேன். இப்படியே படுத்துட்ருக்காங்க. டேய், நீ வீக்கெண்டுக்காக தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் பார்த்தியா பாரு, அப்படிலாம் நான் பண்ணுவேண்ணா பாரு அப்படின்றாரு. நீ இல்லை நீ வந்து ஒரு பொண்ணு ஒரு கேமை வந்துட்டு யூஸ் பண்ணுற பற்றியா அவனு? அப்போல்லாம் இல்லை பாரு. ஏன்னா ஒரு பொண்ணோட எமோஷன்ஸோடு உன்னோட கேமை விளாட்ற? அதெல்லாம் இல்லை பாரு, சாரி பாரு, நான் வெளியே போனால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் பாரு. வெளியில் போனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சத்தியம் பண்ணுறேன் பாரு. இங்கே வந்து ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன், உனக்கு தான் தெரியும், நான் ஒரு 7:30 வாயை திறந்தாவே 7:30 தான் பேசுவேன், உனக்கு தெரியாதா பாரு. இப்படி பேசி கடைசியில் வந்து தோப்புகாரம் போட்டு அந்த பொண்ணை வந்து பேசி மயக்கி கடைசியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அவர் அழுதுட்டுருக்காரு. அவருக்காக நிற்கிறது யாரும் கிடையாது, விஜய் பார்வதி மட்டும் தான் நிற்கிறாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரா இல்லை அவர் எல்லாருமே வந்து சேர்ந்து டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறாரா எனக்கு தெரியல. ஆனால் இப்போது புரிஞ்சுக்கணுன்றதா நிறைய பேரோட கருத்தாக இருந்துச்சு. இப்போ புரிஞ்சுக்கங்க கமருதீன், உங்கள் கூட யார் நின்னா அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்துட்டு சபரி தான் டாப்பில் இருந்தார், அதுக்கப்புறமா விஜய் பார்வதி கமருதீனாக இருந்தாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து என்னென்னா கமருதன் வந்து தாக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து சபரி அவுட்டு போல இருக்குது. அதனால தான் அவர் வெளியே இருந்துட்டு அந்த டைமிங் பார்த்து சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ பாவமாக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்துட்டு எப்படியோ கமருதன் விஜய் பார்வதி ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா சந்தோஷன்றாங்க. இது எங்கே போய் முடிய போது தெரியல. ரைட். ஆனால் வந்து கமருதனுக்காக விஜய் பார்வதி நிற்கும் போது நல்லா தான் இருக்குது. ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.